ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ நம்ம லைவ்ல நடந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து கமலை கிழிச்சிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே இதை வந்து கமல் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. அது வேறு யாரும் இல்லை, விக்ரமோட அப்பா தான் வந்து சொன்னார். லிட்ரலி கமலை யாருமே இப்படி வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஹோஸ்ட்ன்றது தெரியும். பிக் பாஸே இது எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்றது தெரியல. இதை ஓப்பனாக வெளியிலையும் விட்டுட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து காலையிலேருந்து ஃப்ரீசிங் டாக்ஸ் இருந்துச்சு. ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூர்ணிமாவோட அம்மா வந்தாங்க. வந்து எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக பேசினாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட அம்மா அப்பா வந்தாங்க. அர்ச்சனாவோட அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் விக்ரமோட அம்மா அப்பா வந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து விஜயோட அம்மா அப்பா வந்தாங்க. ஸோ உள்ளே வந்த உடனே விக்ரம் கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, எதுக்குடா அழற நீ ஏன் நீ உனக்காக நிற்க மாட்டேற அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா வந்து கேட்டிருந்தாரு. ஸோ கேட்டுட்டு அவர் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஃபயர் மோடில் இருந்தாருன்னு தான் சொல்கிறோம். வந்து பட்டுன்னு எல்லாருமே அடித்தார். ஸோ இவங்களுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட், அதாவது விக்ரமுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்னா விக்ரமுக்கு யாருன்னா அது வேறு யாரும் கிடையாது, மாயா பூர்ணிமா தான். ஸோ மாயா பூர்ணிமாவை பற்றி டோட்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. வந்து அவங்க அம்மா பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ உனக்காக தாண்டா நிற்கணும், நீ ஏன்டா நிற்க மாட்டேற, உனக்காக உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா நீ அதுக்காக சொல்லி இல்லைன்னு உன்னை இப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வந்து நீ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்க, நாளைக்கு ஒன்று விக்ரம்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. இவங்க இன்றைக்கி என்ன லேபிள் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் உன்னை கூப்பிடுவாங்க. தயவு செய்து நீ அந்த மாதிரி பண்ணாத, உனக்காக நில்லு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவ்வளோ சொன்னாங்க. யாரையும் நம்பாத, உடனே ரொம்ப நல்லவனாக இருக்காதரா நீனு, ஏன் இப்படி இருக்கிற நீனு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரூமில் இருந்தாங்க. விஜயவர்மா பக்கத்தில் இருந்துட்டு இருந்தார். விஜயவர்மா இருக்கும்போது இவனுக்காக நிற்கவே மாட்டான்ப்பா, இவனுக்காக இவன் பேசவே மாட்டான், பேசாமல் நான் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன், நான் இருந்தால் நான் பயங்கர ஃபயர் மோடில் இருப்பேன், பிக் பாஸ் கிட்ட கேட்டு ஒரு வாரம் இங்கேயே தங்கலான் இருக்கேன், இவனை கூட தூக்கினா கூட தூக்கிட்டு போட்டோம், நான் இங்கே இருக்கேன், இவனுக்காக இவனே நிற்க மாட்டானா அப்புறம் என்ன தான் பண்ணுறது, நான் இவனுக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு வந்த உடனே ஃபயரோட ஆரம்பித்தவர் தான். அதுக்கப்புறம் மாயாவை பார்த்தாரு. மாயா தானே இந்த பேர் வச்சதே, பேர் வச்சு பரப்பி விட்டதே மாயா தான், அது ஊருக்கே தெரியும். ஆனால் மாயா வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஐயோ எனக்கு எதுவும் தெரியுது, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் காக்ரோச்னு சொல்லி கிண்டல் பண்ணது எல்லாமே வந்து மாயா தான். மாயா யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம், அந்த ஹவுஸ்ல இருக்கிறவங்க கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. ஆனால் வெளியில பார்க்குற வியூவர்ஸ் வந்து எல்லாமே தெரியும். அது விக்ரமோட அம்மா அப்பால 24/7 வந்து பார்த்துட்டே இருக்காங்களாம். ஸோ அப்போ எப்படி விக்ரம்க்கு என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறா அப்படின்றது, ஸோ மாயாவை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. வந்தவொடனே மாயாவை பார்த்தாரு. மாயாவை பார்த்தவொடனே மூஞ்சில் அடித்த மாதிரி அவங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன மாயா எதுக்கு நீ விக்ரம் இப்படி சொல்லிட்டே இருக்க, அது வெளியில் ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் போய் நிற்கும் அப்படின்னு. ஐயோ இல்லை அங்கிள், நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வேற லெவல் ரிப்ளை, மாஸ் ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, நீ இதை கமல் சார் கிட்ட சொல்லி வீக்கெண்டில் அவரு நம்புவார், நான்லாம் நம்ப மாட்டேன், என்ன நம்ப சொல்றியா, நான் அவரை மாதிரி கிடையாது, 24/7 பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கமல் சார் எதுவுமே பார்க்காம உள்ள வர மாதிரி அடிச்சாருங்க. ஒரு லிட்ரலி எனக்கு பார்த்துட்டு என்னடா இவரு கமல் சாரையே அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேற லெவல் அட்டாக்காக இருந்துச்சு. அது ஆக்சுவலி வந்து இது கமல் சார் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொன்னது கூட ஓகே, நாங்கள் 24/7 பார்க்குறோம், நீ எங்கள் கிட்ட போய் சொல்ல முடியாது மாயா அப்படின்னா லிட்ரலி மீன் பண்ணுறது என்னன்னா, அவர் சும்மா பார்த்துட்டு சொல்கிறவங்க கேட்டுட்டு சொல்கிறாரு. அவரை மாதிரி நாங்கள் கிடையாது, நாங்கள் வந்து 24/7 பார்த்துட்டு இருக்கோம், நீ என்ன சொல்கிற, என்ன பேசுகிற, என்ன பொய் சொல்கிறன்றதுலாம் எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், அதனால் எங்ககிட்ட பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. லிட்ரலி வந்து வேற லெவல். இதை பற்றி கமல் சார் பேசுவாரா அப்படின்றதுலாம் வந்து தெரியல. பட் கண்டிப்பாக இதை பற்றி பேச மாட்டார், ஏன்னா இது அவருக்கே ஒரு அசிங்கம். பிகாஸ் இதை கமல் சார் கிட்ட சொல்ல அவர் நம்புவார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 24/7 நாங்கள் பார்க்குறோம், நாங்களாம் நம்ப மாட்டோம் அப்படின்னா அவர் பார்க்கல அப்படின்றது தான் இன்டைரக்டாக மீனிங்கு. பட் அவர் இது மட்டும் கிடையாது, வந்ததுலேருந்தே ஒரு ஃபயராக இருந்தார். மேன் வந்து செம்ம ஃபயர். விக்ரமை விட இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு அவர் இவருக்கு பேசாமல் டைட்டில் வின் கொடுத்துடலாம் போலையப்பா அப்படின்ற மாதிரி டாஸ்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் வந்து பழகிறதா இருக்கட்டும், ஃபயராக இருந்தாருன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. வேறு லெவல் ஃபயராக இருந்தார். மற்ற அங்கிள்ஸ்லாம், மற்ற டேடிஸ்லாம் வந்து பூமராக இருந்திருப்பார். பட் அவர் வந்து பூமர் டேடியே கிடையாது, வேறு லெவல் ஆக்டிவேட் டேடி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.